எலிசா தீர்க்கதரிசியோட நாட்கள்ல தேசத்துல பஞ்சம் உண்டான போது சுமார் 100 தீர்க்கதரிசிகள் எலிசா பக்கத்துல குடியிருந்தாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, ஒருவேளை தேசத்துல பஞ்சம் ஓய்ந்திருக்கலாம். அதனால நாங்க இந்த இடத்துல குடியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால நாங்க யோர்தான் மட்டும் போய் குடியிருக்க எங்களுக்கு இடத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு எலிசா போங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க நினைச்சாங்க தாங்கள் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 100 பேர்ல ஒரு தீர்க்கதரிசி எந்திரிச்சு எலிசா தீர்க்கதரிசி கிட்ட, ஐயா, நீர் தயவு செய்து எங்களோடு கூட வர வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா தேசத்துல அப்பம் குறைவுபட்டு பஞ்சம் வந்தபோது எலிசா தீர்க்கதரிசி மூலமாக தாங்கள் போஷிக்கப்பட்டது போல தாங்கள் செல்லும் வழியில, அதாவது அவர்களோட பிரயாணத்துல ஏதாவது ஒரு குறைச்சல் ஏற்படுமானால் தீர்க்கதரிசி தங்களுக்கு உதவியாக இருப்பாரு அப்படின்னு அவரு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ஐயா நீங்க எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதை தியானிக்கிற நம்ம கூட ஒரு காரியத்தை யோசிக்கணும். நம்மளோட வாழ்க்கை பிரயாணத்துல நம் தேவனை நம்மோடு கூட அழைத்து கொண்டு போவதனால நம் வாழ்வின் பசி, பஞ்சம், பட்டினி, வேதனைக்குரிய சூழ்நிலை என்ன வந்தாலும் அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால நம்மை போஷிக்கும் தேவன், நம்மை ஆதரிக்கும் தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பா இருப்போம். ஒருவேளை நம்மளோட பிரயாணத்துல அவர் கூட வரலைன்னா நம்ம ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு இத கேட்டுட்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில, ஆண்டவரே நாங்க போற இடத்துல இந்த தீர்க்கதரிசி கூப்பிட்டது போல, ஆண்டவரே நீரும் எங்களோடு கூட வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர கூப்பிடலாமா?